2026 மகா சிவராத்திரி சரியான தேதி 4 கால பூஜை நேரங்கள் மற்றும் சிவபெருமானின் முழு அருளைப் பெற விரதம் இருக்க வேண்டிய துல்லியமான முறை இதோ முழு விவரம். ஓம் நம சிவாய. அன்பு கலந்த ஆன்மீகமே வாழ்வின் ஆதாரம் என்று நம்பும் சக்தி பக்தி நேயர்களுக்கு என் இதயம் கனிந்த சிவ வணக்கம். சிவராத்திரி இந்த வார்த்தையை கேட்டாலே மெய் சிலிர்க்கிறதல்லவா? இது வெறும் ஒரு இரவு அல்ல, நம்முடைய பல ஜென்ம பாவங்களை எரித்துச் சாம்பலாக்கும் ஒரு புனித யாகம். பிறப்பும் இறப்பும் இல்லாத அந்த ஆதி அந்தம் கடந்த பரம்பொருளை, அந்த ஈசனை நோக்கி நாம் அனுஷ்டிக்கும் விரதங்களிலேயே மிக மிக உயர்ந்தது இந்த மகா சிவராத்திரி. நம் மனதில் இருக்கும் அறியாமை என்னும் இருளை நீக்கி ஞானம் என்னும் சிவஜோதியை ஏற்றுவதற்காகவே இந்த இரவு விடிய விடிய கொண்டாடப்படுகிறது. சரி, இந்த வருடத்திற்கான அந்த மகத்தான நாள் எப்போது? வருகின்ற பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் அந்த மகா சிவராத்திரி திருநாள் வருகிறது. அன்று மாலை தொடங்கி மறுநாள் காலை வரை இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடைபெறும். நீங்கள் முழுவதுமாக கண் விழித்து விரதம் இருந்தால் கைமேல் பலன் உண்டு. அப்படி முழு இரவும் விழிக்க முடியாதவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமாவது விழித்திருக்க வேண்டும். அது எந்த நேரம் தெரியுமா? நள்ளிரவு 11:55 மணி முதல் அதிகாலை 12:56 மணி வரை நடைபெறும் நிஷித கால பூஜை. ஏன் இந்த நேரம் முக்கியம்? இந்த நேரத்தில்தான் அன்னை பராசக்தியே ஈசனை வழிபட்டு சகல வரங்களையும் பெற்றதாக ஐதீகம். அந்த நேரத்தில் நாமும் சிவனை நினைத்தால் கேட்ட வரம் நிச்சயம் கிடைக்கும். அன்பானவர்களே, விரதம் என்பது உடலை வருத்துவது மட்டுமல்ல, உள்ளத்தை சிவனிடம் ஒப்படைப்பது. இந்த மகா சிவராத்திரி அன்று உங்களால் முடிந்தால் சிவனுக்கு பிடித்த வில்வ இலையால் அர்ச்சனை செய்யுங்கள். எதுவும் முடியவில்லையா? கவலை வேண்டாம். அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடி உங்கள் மூச்சுக் காற்றையே மந்திரமாக்குங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த 5 எழுத்து மந்திரத்தை விட பெரிய பரிகாரம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. இந்த மகா சிவராத்திரியில் உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி அந்த எம்பெருமானின் பரிபூரண அருள் கிடைக்க வேண்டுகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சக்தி. ஓம் நம சிவாய.